வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமதி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் 200க்கும் அதிகமான இடங்களில் பிஜேபி வெற்றி பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 30 கோடி மக்களுக்கு கோவிட் தடுப்பூசியை போடும் வகையில் பணிகளை விரைவுபடுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நடத்தும் பணியில் நேரடியாக ஈடுபடும் அதிகாரிகளை அவர்களது சொந்த மாவட்டங்களில் பணியமர்த்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மேட்டூர் அணையின் உபரி நீரை வறண்ட ஏரிகளுக்கு நிரப்பும் திட்டம் பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி கோவா அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அசோசாம் அமைப்பின் நிறுவன வார விழாவையொட்டி காணொலி காட்சி மூலம் சிறப்புரையாற்றிய அவர், வேளாண்மை, பாதுகாப்பு, விண்வெளி, எரிசக்தி, கட்டுமானம், போக்குவரத்து போன்ற துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஒவ்வொரு துறையிலும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளுக்காக குறிப்பிட்ட தொகையை நிறுவனங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 4வது தொழில் புரட்சியை நோக்கி உலகம் வேகமாக முன்னேறி வருவதாக குறிப்பிட்ட அவர், புதிய தொழில்நுட்பம் என்ற வடிவில் சவால்கள் வரும் என்று கூறினார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வரும் ஆண்டுகளில் தங்களது சக்தியை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தினார். புத்தாக்கம் மற்றும் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்திய இளைஞர்கள் ஆர்வம் காட்டி வருவதாக அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் முதலீட்டை பெறுவதில் ஒட்டுமொத்த உலகமே சவாலை சந்தித்து வரும் நிலையில் இந்தியாவுக்கு அந்நிய நேரடி முதலீடு பெருமளவு கிடைத்துள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். இந்திய பொருளாதாரத்தின் மீது உலகமே நம்பிக்கை வைத்திருப்பது இதன் மூலம் தெளிவாவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 200க்கும் அதிகமான இடங்களில் பிஜேபி வெற்றி பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் மித்னாப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசினார். மாநிலத்தில் உள்ள மக்கள் மாற்றத்தை விரும்புவதாக அவர் கூறினார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஊழலை மாநிலம் முழுவதும் உள்ள மக்கள் அறிந்துள்ளதாகவும் இதன் காரணமாக ஒவ்வொரு தலைவர்களாக கட்சியை விட்டு வெளியேறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியின்போது திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏ ஷிவேண்டு அதிகாரி உட்பட 10 எம்எல்ஏக்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் பிஜேபியில் இணைந்தனர். வரும் நாட்களில் மேலும் பல்வேறு தலைவர்களும் ஆர்வலர்களும் பிஜேபியில் இணைவார்கள் என்று திரு அமித் ஷா தெரிவித்தார். 30 கோடி மக்களுக்கு கோவிட் தடுப்பூசியை போடும் வகையில் பணிகளை விரைவுபடுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார். கோவிட் பெருந்தொற்று தொடர்பாக காணொலி மூலம் நடைபெற்ற உயர்மட்ட அமைச்சர்கள் குழுவின் 22வது கூட்டத்திற்கு அமைச்சர் தலைமை வகித்தார். அப்போது இந்தியாவில் பெருந்தொற்று பரவல் 2% குறைந்துள்ளதாக கூறினார். உயிரிழப்பு வீதம் உலகிலேயே இந்தியாவில்தான் மிகவும் குறைந்த அளவாக 1.45% என்ற அடிப்படையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அக்டோபர், நவம்பர் மாதங்களில் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்ட போதிலும் விரிவான பரிசோதனை மற்றும் சிகிச்சை முறைகள் மூலம் தொற்று பரவல் அதிகரிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தில் விளக்கம் அளித்த நித்தி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் திரு வினோத் பால், இந்தியாவில் 6 வகையான தடுப்பூசிகள் பரிசோதனையில் இருப்பதாக கூறினார். தடுப்பூசியை வழங்குமாறு இந்தியாவிடம் 12 நாடுகள் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் திரு வினோத் பால் தெரிவித்தார். எத்தனால் உற்பத்தியை பெருமளவுக்கு மேற்கொள்வது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க உதவும் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், நாட்டில் அதிக அளவில் கரும்பு உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் ஒன்றான கர்நாடகா இதற்கான முன்முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதோடு மட்டுமின்றி நாட்டின் எரிபொருள் தேவைகளை உள்நாட்டு உற்பத்தியின் மூலமே பூர்த்தி செய்ய வழிவகுக்கும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். தேர்தல் நடத்தும் பணியில் நேரடியாக ஈடுபடும் அதிகாரிகளை அவர்களது சொந்த மாவட்டங்களில் பணியமர்த்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறும் தமிழ்நாடு, அசாம், கேரளா, மேற்குவங்கம், புதுச்சேரி மாநிலங்களுக்கு இதற்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் தேர்தல் பணிகளில் சரியாக ஈடுபடவில்லை என்று கூறி ஒழுங்கு நடவடிக்கைக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்த அதிகாரிகளுக்கு எந்தவொரு தேர்தல் தொடர்பான பணிகளையும் ஒதுக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரும் 6 மாத காலத்தில் ஓய்வு பெறவுள்ள அதிகாரிக்கும்
அதிகாரிகளுக்கும் தேர்தல் தொடர்பான எந்தவொரு பணியும் வழங்கக்கூடாது என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதேநேரம் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் பணியமர்த்தப்பட்ட அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய வேண்டியதில்லை என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் 8வது மற்றும் இறுதிக்கட்ட மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தல் அமைதியான முறையில் நிறைவடைந்தது. 50.98% வாக்குகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையர் திரு கே சர்மா தெரிவித்துள்ளார். ஜம்முவில் 72.17%ம் காஷ்மீர் பகுதியில் 29.91%ம் வாக்குகள் பதிவாகின. 8 கட்டங்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுதினம் எண்ணப்படுகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். மேட்டூர் அணையின் உபரி நீரை வறண்ட ஏரிகளுக்கு நிரப்பும் திட்டம் பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எட்டிக்குட்டைமேடு பகுதியில் அம்மா மினி கிளினிக்கை அவர் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியிலிருந்து சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் வழியாக ஓமலூர் வரை 4 வழி சாலை அமைக்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் கூறினார். காவிரி நதியின் குறுக்கே 375 கோடி ரூபாய் செலவில் ஆதவன் குமாரமங்கலம் பகுதியில் கதவணை அமைக்கும் பணியும், கரூர் நஞ்சை புகழூர் பகுதியில் 406 கோடி ரூபாய் மதிப்பில் கதவணை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கர்நாடகாவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு எடியூரப்பா தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. வகுப்புகளில் நேரில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தங்களது பெற்றோரின் ஒப்புதல் கடிதத்தை அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. RSS முன்னோடியும் மூத்த பத்திரிகையாளருமான MG வைத்யா நாக்பூரில் உள்ள மருத்துவமனையில் காலமானார். அவருக்கு வயது 97. அவரது இறுதிச் சடங்கு இன்று காலை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வைத்யாவின் மறைவுக்கு டுவிட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, RSS அமைப்புக்கு பல ஆண்டுகளாக பெரும் பங்களிப்பை வைத்யா வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிஜேபியை வலுப்படுத்த தீவிர முயற்சி மேற்கொண்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்க ஃபாஸ்டேக் நடைமுறை பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு சஞ்சீன் ரஞ்சன் கூறியுள்ளார். அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், பயன்படுத்துவதற்கு எளிதான புதுப்பிக்கத்தக்க ஃபாஸ்டேக்குகளை பயன்படுத்துவதால் சுங்கச்சாவடிகளில் ஏற்படும் நெரிசல் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். துருக்கியில் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். தென்கிழக்கு பகுதியில் உள்ள கேசன்டேப் மாகாணத்தில் உள்ள கோவிட் தீவிர சிகிச்சை பிரிவில் இந்த விபத்து ஏற்பட்டது. ஆக்ஸிஜன் சிலிண்டரில் ஏற்பட்ட வெடி விபத்தால் இந்த சம்பவம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டனர். இங்கிலாந்தில் கோவிட் பரவல் காரணமாக கடும் கட்டுப்பாடுகளை பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் அறிவித்துள்ளார். இங்கிலாந்தில் கடந்த 2 வாரங்களில் பரவல் விகிதம் அதிகரித்துள்ளது. இதையடுத்து கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி வழங்கப்பட்ட தளர்வுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அத்தியாவசியமற்ற பணிகளுக்காக வெளியில் செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாடுகள் நேற்று இரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி கோவா அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஹைதராபாத் அணி மும்பை அணியையும், கேரளா அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன. ஒரே அணிக்காக அதிக கோல்கள் அடித்தவர் என்ற சாதனையை அர்ஜென்டினாவை சேர்ந்த நட்சத்திர கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சமன் செய்துள்ளார். ஒரே அணிக்காக 643 கோல்களை அடித்து பிரேசில் வீரர் பீலே சாதனை படைத்திருந்தார். இந்நிலையில் பார்சிலோனா அணிக்காக விளையாடி வரும் மெஸ்ஸி லெவன்சியா அணிக்கு எதிரான போட்டியில் கோல் அடித்ததன் மூலம் அந்த சாதனையை சமன் செய்தார். 665 போட்டிகளில் இந்த சாதனையை பீலே படைத்த நிலையில் மெஸ்ஸிக்கு 748 போட்டிகள் தேவைப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் 200க்கும் அதிகமான இடங்களில் பிஜேபி வெற்றி பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 30 கோடி மக்களுக்கு கோவிட் தடுப்பூசியை போடும் வகையில் பணிகளை விரைவுபடுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நடத்தும் பணியில் நேரடியாக ஈடுபடும் அதிகாரிகளை அவர்களது சொந்த மாவட்டங்களில் பணியமர்த்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது.
மேட்டூர் அணையின் உபரி நீரை வறண்ட ஏரிகளுக்கு நிரப்பும் திட்டம் பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி கோவா அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AAR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.